மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். போலீஸ் வந்து அதை தள்ளி விடுத்தி எடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன் கூப்பிட்டு கலைச்சு வாக்குமூலம் எடுக்கிறார். அதே மாதிரி இந்த போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கலைச்சறியார். ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த 3000 ஏக்கரிலே கிட்டத்தட்ட 85% காணி இராணுவ பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்தாத காணிகள். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமான கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களும் படிச்சிருங்க மண்டைக்கு என்ன ஆவணம் 3ஆம் நாள் கூட படிக்கல. எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையிலே இன்னொரு கொஞ்ச காலம் போச்சுன்னு சொன்னா உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. இதை விட்டு இலங்கைக்கே நாங்கள் வந்து இருக்கிறாங்க புலம்பெயர்ந்து போய் அப்படிகள் வாழ்க்கை வாழினம் என்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே தான் வாழ்ந்துள்ளோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கிறோம். கொளுத்தும் பயிர் அந்த உடம்பெல்லாம் நைனாவோ பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதிக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கடிதம் எழுதியிருக்கிறோம். இது தொடர்பாக தங்களோடு பேச வேண்டும் என்று அதற்கான அனுமதியும் கோரியிருக்கிறோம். விரைவாக இந்த மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், குறும்பசிட்டி காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி விடுவிப்புகள் தொடர்பாகவும் அவரோடு நாங்கள் பேச இருக்கிறோம். ஆகவே இது ஒரு அவசரமானதும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட காணிகளையே விடுவிக்காமல் இராணுவம் தோட்டம் செய்து விவசாயம் செய்து பொருட்களை விற்பனை செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆகவே இந்த இராணுவத்தினுடைய பலாத்காரமான அபகரிப்பை, மக்களுடைய காணிகளை சுரண்டி வைத்திருக்கிற தன்மையை நிறுத்தி உடனடியாக அவரிடம் காணியை வழங்க வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டத்திற்கான முழு பங்களிப்பையும் புலம்பெயர் தமிழர்களிடமும் நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீங்கள் வெளிநாடுகளிலே உள்ள அமைச்சுக்கள், வெளிநாட்டு தூதரகங்களுக்கூடாகவும் அழுத்தங்களை பிரயோகிக்கிற பொழுதுதான் இங்கு அதற்கான ஒரு முழு விடுதலை அல்லது அதற்கான ஒரு முழுமையான வீச்சு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும், போராட்டம் தொடரும். வெளிநாடுகள் நாடு இதனை விளக்கமாக நாங்கள் அவையோட அவையிடம் ரெண்டு நிலை கூடாதுன்னா 2-3 பேர் கம்பெனி 2-3 பேர் வருத்தமா போடுங்க, செத்து போடுங்க. சில போராட்டத்தை இதே கையை கொடுக்கணும். தண்ணி இந்த டேங்கை கூட எடுத்துக்கொண்டு போய்
நேற்று அடிப்படை தேவையான சாமான்களை முன்னெடுத்து கொண்ட வச்சுக்கிறது தண்ணியை நிப்பாட்டி எடுத்த வரலாறு என்ன நடந்தாண்டு தண்ணி கூட்டின வழியே வரலாறு சொல்லி வெள்ளிக்கிழமை வைக்கிறோம்னு சொன்னவே ஆனா வைக்க இல்ல அது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படையாக ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு கொடுத்த இடத்துல வச்ச தண்ணிக்காரையும் ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சது போலீஸ் வந்து அதை தள்ளி பிடித்து எடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன் கூப்பிட்டு கலைச்சு வாக்குமூலம் கொடுத்தது. அதே மாதிரி இந்த போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கலைச்சவையல் நாங்களும் போய் ஓய்சோட கலைச்சினாங்க வைக்கிறோம்னு சொன்னது. ஆனா இப்ப சரியான வெயில் இங்க தண்ணி இல்ல. ஒரு பெண்கள் இதுல பெண்ணுக்கு பாத்ரூம் போறதுக்குரிய டாய்லெட் வசதி இல்ல. முன்னுக்கும் ஆமை விட இல்ல. அதனால ஆமை ஹோட்டல் நடக்குது அங்க இருக்குது அங்கேயும் விட மாட்டான். ஆனா மிக கஷ்டம். இது ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாத சரி அது நாங்க அங்க கழுவ குடிக்கணும் இல்ல வசதியா இருக்கும் தண்ணீர். ஆக கேவலம் அடிப்படை வசதியான சாமானா கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களும் நான் படிச்சிருக்கீங்க மண்டைக்கு என்ன ஒரு 3 நாள் கூட படிக்கல. நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3-4 ரூபாய் படிக்கல. ஆனா தண்ணியை எங்கேயாவது ஒரு உலகத்துல இங்க தண்ணி மூடி என்ன நடந்தேன்னு தெரியுமா உங்களை வரலாமே நீங்க புறாக்கல இங்க இருக்கிற நேரம் மறந்து போயிருக்கணும் விளங்காம இருக்கும். தண்ணியாலதான் இங்க வெறும் ஜலத்திரம் கொண்டு நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்தணும் அதே போல நடக்க போகும். நாங்க போடுவோம் நாங்கள் இப்படி தண்ணீரை கொண்டு வரபடியால் இதை கொண்டு வரபடியால் தடுப்பால பிடிக்க வேண்டாம் என்றபடியா இதை போராட்டத்தை விடுவினோம் நிப்பாட்டினோம். அப்ப அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்து ஓடுறது நாங்கள் நிறைய பண்ண மாதிரி முடியும். அப்ப இந்த நப்பான ஆசைகளும் இந்த எண்ணங்களும் கையை விட்டுறணும். இது விடாது. நாங்கள் மாத்திரம் போராடினால் சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள் சகல பேரும் போராட்டம் நடத்தி செய்யணும். ஏன்னா இதுல வந்து இந்த தொழிலாளிகள் உழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இங்கே எல்லாம் இவ்வளவு வாத்தியார்கள் நிற்கிற அவரெல்லாம் இன்றைக்கு இவ்வளவு அவருக்கு லீவு அதை உதாரணத்துக்கு சொல்லிட்டு போனா இவரும் வாத்தியார். அப்ப அது இந்த தேவைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுகளையும் விட்டு போட்டு வந்து விளைவுகளையும் விட்டு போட்டு வந்து இன்றைக்கு இதுல நின்று காயினம் வெயில் கொண்டு காயினா இந்த பிசரை லூசோ. பலாலி மக்களுடைய போராட்டம் ஏற்கனவே மயிலட்டியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்தோடு வலி சேர்க்கின்ற வகையில் தான் இது அமைந்து இருக்கின்றது. அந்த வகையில் வந்து இந்த 3000 ஏக்கர் காணி அன்றகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வந்து இந்த காணிகள் அனைத்தும் வந்து விடுவிக்கப்பட வேணும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தித்தான் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் பதிவு செய்துதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். தேர்தலுக்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் வந்து அறிவித்தவர் வந்து மக்களுடைய காணி மக்களுக்கு இராணுவத்துக்கு வந்து அந்த காணிக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இருக்க முடியாது என்றும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துடைய முதலாவது வரவு செலவு திட்டம் விவாதிக்கப்பட்ட பொழுது இராணுவத்துடைய எண்ணிக்கையை வந்து 1 லட்சத்துக்கு குறைக்கப் போவதாகவும் அந்த வகையில் வந்து இராணுவம் இன்றைக்கு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறது மெனோனிலையோடு தான் அரசாங்கம் இந்த முடிவுகள் அனைத்தையும் எடுக்கிறதாகவும் வந்து அறிவிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அறிவிப்புகள் நடந்து தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் முடிய இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த கருத்துகளுக்கு நேர்மாறாக இன்றைக்கு வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ந்தும் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கின்ற அந்த 3000 ஏக்கர் காணிகளை அவர்கள் விடுவிக்கப் போவதில்லை என்றே துணிஞ்சு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது. அதன் பிரகாரம்தான் எங்களுடைய மக்களும் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்வதற்கான இந்த போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய போராட்டங்கள் முற்றிலும் நியாயமானவை.
ஒரு இராணுவத்துடைய பாதுகாப்புக்குரிய தேவைகள் என்று கருதினாலும் கூட இன்றைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த 3000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 85% காணி இராணுவ பாதுகாப்பு தேவைகளுக்கு பயன்படுத்தாத காணிகள். மாறாக விவசாயம் செய்து மக்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் அழிப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகின்ற காணிகள். அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த இராணுவம் எப்படி இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறதுக்கு முக்கியமான சந்தைகளில் தங்களுடைய அந்த உற்பத்திகளை கொண்டு சேக்கிரம் மண்டதை அமலப்படுத்தியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பல வருஷங்களாக முன்வைக்க அதை நிராகரித்து வந்த ஒரு இடத்துல ஊடகங்கள் ஊடாக அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டங்கள் நியாயமானவை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் தனித்தனியாக நின்று போராடுறதை தவிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களை தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேணும். அதை அடைவதற்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பும் பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான எங்களை காணிகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு விடயம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கிற இந்த அரசாங்கம் எங்களுடைய போராட்டத்தை செவிமடுத்த விஜயத்துடன் ஏன்னு சொன்னால் இந்த தேவையில் அந்த காணிகள் எங்களுக்கு பக்கத்திலே அவங்க கட்டையில் பலன் உண்மையில அதை நினைச்சு பார்க்க எங்களுக்கு எவ்வளோ ஒரு மன வேதனையாக இருக்கின்றது. இன்னைக்கு இந்த அமெரிக்க நாட்டில சிக்காகோ நகரத்துல மக்கள் தங்களோட சுதந்திரத்துக்காக இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியில போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனா இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில பலாலி மண்ணில எங்களோட சொந்த மண்ணில இந்த பலாலி மண்ணில நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி எங்கள் ஆலயங்களை தரிசிக்க விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையில இன்னொரு கொஞ்ச காலம் போச்சுன்னு சொன்னா உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. ஆனபடியே தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மண்டாடி அழுது உழவி அங்கே கேட்கிறோம், எங்களை காணிகளை எங்களுக்கு தாங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க, எங்களை காணிகளை நாங்கள் எங்கிட்ட தந்தா நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். இதுவரைக்கும் மக்களுக்கு இந்த வெளியாட்டுக்கு நாங்கள் கடந்த 1000க்கு கூட கிடைக்கல. தயவு செய்து இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறது எங்களை காணிகளை எங்களுக்கு தரத்து. இப்ப நாங்கள் அகதிகள் என்ற போர்வைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகதிகள் நாங்கள் எல்லாம் இப்ப அகதிகள் தான். என்னென்னு சொன்ன இப்ப எங்களோட சொந்த காணி இதை விட்டு இலங்கைக்கே நாங்க அகதிகள் இருக்கிறாங்க. புலங்கேந்து போய் அகதிகள் வாழ்க்கை வாழினம்ன்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே அகதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கிறோம். எங்களோட காணிகளை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி எங்களுக்கு மாதிரி தெருவா திரிஞ்சு வாங்குவோன்றது மாதிரி எங்களை அகதிகள் வாழ்க்கை வாழ்ந்து இப்படியே நாங்க ஓடுபட்டோம்னு இருக்கிறோம். இட்ட வரைக்கும் நிம்மதியா ஒரு நாங்க இருக்கேன். அப்படி செய்திருக்கீங்கல்ல, எங்களுக்கு தயவு செய்து கிடைத்த காணிகள் எங்கட மக்கள்கிட்ட ஒப்படையும். நாங்களுக்கு என்னவோ செய்து கொண்டு நாங்க வாழுவோம் கட்டாயம். இப்ப எத்தனை வருஷம்? 36 வருஷம். 36 வருஷமா எங்கட மக்கள் ஓடி 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 திரியுதுகள் என்ன. அதுகளே தாங்கள் பார்த்து அதுகளை எடுப்போம். இந்த மக்கள் எங்க இருக்குது அதுகளுக்கு ஏற்ற ஒரு உதவிகளை செய்யறதுக்கு அதுகிட்ட கஷ்டங்களை கேட்டு அறியணும் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்னும் முன்னுக்கு வரையில் எத்தனை இடங்கள்ல போய் கேட்கணும். வட்டக்கிளப்புல போய் விசாரிக்கணும். உங்களுக்கு பாசூர் அந்த கோயில கூட மீட்டிங் வச்சாரு. அங்க என்ன இந்த மக்கள் எங்க இருக்கணும்ன்றதே தேடுதல் செய்திருப்போம். இந்த 36 வருஷமா இந்த மக்கள் போய் எங்க இருக்குதுங்க, எங்கெங்க போய் அவங்க அனுபவிச்சிருக்கிறோன்றது அவையும் பார்க்கல, தேடி பார்க்கல. இப்ப மக்களாத்தான் தாங்களா இதுல போராட்டம் செய்து இந்த காணிகளை தாங்க மீட்டெடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம். இவைகள் எங்களுக்கு இந்த காணிகளை இந்த மக்கள் இந்த கையில ஒப்படைக்க வேணும். ஒப்படைச்சாதான் அதுதான் நிம்மதியா வாழ்றதுக்கு அதை கட்டாயம் இந்த காணிகளை கொடுக்கணும் என்று கேட்கிறோம் நாங்க. தெரியும்
நாளைக்குல இருந்து காலை 8:30 இருந்து 12:30 மட்டும் இப்படித்தான் நிற்கும். கடப்பாகம் கட்ட தடை என்ன செய்யறது பாத்தீங்க இப்படியே நிற்கும் அப்படியே நிற்கும் வெயிலுக்க கொளுத்தும் பயிர் அந்த உடம்பெல்லாம் L9 எடுக்கணும்.